ஹாய் கோல்டன் கேர்ள் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த ஆஃபர்ஸ் வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணியிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குறிப்பா சொல்லணும்னா பத்மா ரமேஷ், எஸ்தர் ஸ்டான்லி, எஸ்தர் ஜெசி, சுபத்ரா மனோ, ஆஷிகா, ரமா ஸ்ரீதர், கவிதா செந்தில்குமார், மகாலட்சுமி, சஹா சுனில், கணேஷ் பிரபு, சீதா லட்சுமி அண்ட் சதீஷ். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களோட ஷேர் பண்றேன். இன்னும் சில பேர் வந்து வீடியோ பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய வந்து 0% ஷோரூம் ஆஃபர்ஸும் அதுல சொல்லியிருக்கேன். எல்லா ஊர்களுக்குமான ஆஃபருமே இருக்கு. அதனால செக் பண்ணி பாருங்க. ஸோ நேத்து நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து ஜிஆர்டில இன்ஸ்டா கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிஜி கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, இந்த டிஜி கோல்ட்லயே வந்து எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து 3 டிஜி கோல்டு ஸ்கீம் எடுத்திருக்கேன். அதாவது தங்கமயில் டிஜி கோல்டு, போத்தீஸ் அண்ட் ஜிஆர்டி. இந்த 3 டிஜி கோல்டுல எது பெஸ்ட், எதுல நம்ம ஜாயின் பண்ணும்போது நிறைய ப்ராஃபிட் இருக்கு, அதே மாதிரி இதோட பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். நான் ஏன் வந்து மத்த டிஜி கோல்டு எடுக்காம குறிப்பா இந்த 3 டிஜி கோல்டு எடுத்திருக்கேன்னா, இந்த 3 ஷாப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஊர்கள்லயுமே மேக்ஸிமம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கம்பேரிசன் பண்ணி போட்டிருக்கேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ நீங்க பாக்குறது மூலியமா உங்களுக்கு வந்து எதுல ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற டவுட் வந்து கண்டிப்பா கிளியர் ஆயிடும். சோ வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம கோல்டன் கேர்ள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும் போது லைக் அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் ரீச் ஆகும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நான் தங்கமயில் டிஜி கோல்டு எடுத்திருக்கேன், அப்புறம் போத்தீஸ் டிஜி கோல்டு, அப்புறம் ஜிஆர்டினுடைய இன்ஸ்டா கோல்டு. ஸோ இப்போ வந்து 3 ஆப்புமே நமக்கு வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி டேஸ். 3த்துலயுமே பாத்தீங்கன்னா 330 நாட்கள் மெச்சூரிட்டி டேஸ். இப்ப தங்கமயில பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 நாட்களுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு போனஸுமே வந்து ஆட் ஆகாது. இதுவே வந்து போத்தீஸ் டிஜி கோல்டுலயும் அதே மாதிரிதான் வெயிட்டிங் டைம்னு சொல்லிட்டு ஒரு 30 நாட்கள் கொடுத்திருக்காங்க. ஜிஆர்டில 330 நாட்களுக்குமே நமக்கு வந்து போனஸ் கொடுத்துருவாங்க. அது என்னன்றத அடுத்த பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாத்துலயுமே காமனா 330 நாட்கள் டியூரேஷன். அடுத்தது நமக்கு வந்து பிளெக்சிபிள் ஆப்ஷன் இருக்கா, இதுதான் மேக்ஸிமம் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க. அதாவது என்னன்னா, இப்போ ஒரு நாள் நம்ம கட்டாம விட்டா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதே மாதிரி ஒரே நாள்ல மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. இதுதான் வந்து பிளெக்சிபிள் ஆப்ஷன் அப்படின்றது. இந்த 3 டிஜி கோல்டுலயுமே நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கோல்ட் ரேட் ரொம்ப பீக்ல இருக்குன்னா நீங்க இன்னைக்கு கட்டாமலே இருக்கலாம். அதே நேரம் கோல்ட் ரேட் கம்மியா இருக்கிற அன்னைக்கு இன்னும் ஒரு சில பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஈவினிங் நைட்னு சொல்லிட்டு நீங்க மல்டிபிள் பேமெண்ட்ஸ் கூட ஒரே நாள்லயும் பண்ணிக்க முடியும். சோ இது 3மே வந்து நமக்கு பிளெக்சிபிள் ஆப்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து இந்த டிஜி கோல்டு ஸ்கீமுக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே இருக்கா அப்படின்னா, நமக்கு வந்து தங்கமயிலையும் வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், ஹால்மார்க் சார்ஜஸ் அண்ட் ஜிஎஸ்டி எல்லாமே அப்ளிகபிள். மத்த 2 ஸ்கீம் மாதிரி இல்லாம தங்கமயில ஹால்மார்க் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 ரூபீஸ் எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. இங்க வந்து நமக்கு போத்தீஸ் டிஜி கோல்டுல வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் ஆகும். ஜிஆர்டிலயுமே நமக்கு வந்து வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே அப்ளிகபிள் தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மேல என்னென்ன ஷாப்னு தெரியணும்னு வந்து இந்த தங்கமயில், இது வந்து போத்தீஸ் வர்ணமஹால், ஜிஆர்டி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை ஒரு தடவை பாத்துக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து போனஸ் எப்படி தராங்க அப்படின்றத பார்ப்போம். இதுதான் வந்து ரொம்பவே முக்கியம். போனஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணணும். இது வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லா டிஜி கோல்டு ஸ்கீமே வந்து 75 டேஸா தான் ஒரு ஸ்லாட்டுக்கு வந்து பிரிச்சிருந்தாங்க. இப்ப தங்கமயில பாத்தீங்கன்னா முதல் 75 நாளைக்கு நமக்கு வந்து 5% போனஸ், அடுத்த வந்து 75 நாளைக்கு 3.75%, மூன்றாவது 75 நாளைக்கு 2% அண்ட் லாஸ்டா இருக்கிற 75 நாளைக்கு வந்து 0.75% நமக்கு போனஸ் தருவாங்க. கடைசியா வந்து அந்த 30 நாள் வருது இல்ல, 300ல இருந்து 330க்கு வந்து எந்த ஒரு போனஸுமே கிடையாது. ஓவரால் நமக்கு வந்து 11.5% வருது தங்கமயில. இதே வந்து உங்களுக்கு போத்தீஸ் டிஜி கோல்டுல எப்படி கொடுக்குறாங்கன்னா, முதல் 75 நாளைக்கு 7%, அடுத்த 75 டேஸ்க்கு 5%, தேர்ட் 75க்கு 3% அண்ட் லாஸ்டா இருக்கிற 75 டேஸ்க்கு 1% கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா போத்தீஸ்ல இந்த 300 நாட்களுக்கு நமக்கு வந்து 16% போனஸ் வரும். லாஸ்ட் 30 நாள் வந்து வெயிட்டிங் பீரியட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜிஆர்டினுடைய போனஸை பார்க்கலாம். இதுல வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 120 நாளா பிரிச்சிருக்காங்க. அதாவது 75ன்னு கொடுக்கல. முதல் 120 நாட்களுக்கு நமக்கு வந்து 7% போனஸ் தராங்க. அடுத்த 120 நாளைக்கு நமக்கு 5% போனஸ் தராங்க. அடுத்தது 60 டேஸ் வருது, இதுக்கு வந்து 3%, லாஸ்டா இருக்கிற 30 நாட்களுக்கு நமக்கு வந்து 1% தராங்க. சோ இது இங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 240 நாள்லயே நமக்கு வந்து 12% வருது. இது வந்து ஹையஸ்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் 30 நாட்களுக்கு வந்து எங்கேயுமே போனஸ் தரலாம். ஆனா இங்க கடைசி நாள் வரைக்குமே நமக்கு வந்து போனஸ் கிடைச்சிருக்கு. ஓவரால் நமக்கு இது பாத்தீங்கன்னா 16% போனஸ் வருது. கண்டிப்பா இது ரெண்டுத்தை விட போனஸை பொறுத்த வரைக்கும் ஜிஆர்டி வந்து நிறையவே கொடுத்திருக்காங்க.
ஸோ அடுத்தது உங்களுக்கு என்ன டவுட்னா, காயின்ஸ், ஜுவல்ஸ் எல்லாமே வாங்க முடியுமான்னு? எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே நம்மளால வந்து காயின்ஸ், ஜுவல்ஸ் 2மே வாங்கிக்கலாம். ஆனா வந்து நமக்கு ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காயின்ஸ் தான். ஏன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் ஃபுல்லா கொடுத்து தான் வந்து வாங்க போறோம் இல்லையா? அப்படிங்கும்போது அவங்க கொடுக்குற போனஸை விடவே வேஸ்டேஜ் எல்லா ஷாப்லயுமே கண்டிப்பா கூட தான் இருக்கும். அதனால ப்ரிஃபரபிள் வந்து காயின்ஸ். இல்ல எனக்கு பரவாயில்ல ஜுவல்ஸ் எடுத்தாலும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கம்மியான கிராம்ஸ் இருக்குன்னா நீங்க ரிங்கோ, இயரிங்கோ அந்த மாதிரி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்தது வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் பத்தி பார்க்கலாம். தங்கமயில பொறுத்த வரைக்கும் நமக்கு கிஃப்ட்னு வந்து தனியா எதுவுமே கிடையாது. ஆனா ரெஃபரல் போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ரோமோ கோட் கொடுப்பாங்க. அதை கொடுத்தா நமக்கு 100 rupees வந்து இன்ஸ்டன்டா ஆட் ஆயிடும். இல்ல வந்து நீங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல் பார்த்து நீங்க வரீங்க, அவங்களோட கோடை கொடுத்தாலுமே அவங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வந்து அந்த ரெஃபரல் போனஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலை பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்ஸ் இருக்கு. நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க. ரெஃபரல்ஸுமே இவங்கள்ட்டையும் இருக்கு. நீங்க வந்து அந்த கோடை யூஸ் பண்ணி, இப்ப நீங்க யாரோ ஒருத்தரோட கோடை யூஸ் பண்றீங்கங்கும் போது அவங்களுக்கு ஒரு 50 rupees, உங்களுக்கு ஒரு 50 rupees வந்து இன்ஸ்டன்டாவே ஆட் ஆயிடும். ஆனா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிஃப்ட்ஸ் அண்ட் ரெஃபரல்ஸ் 2மே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல வருமான்னு தெரியல. பட் இப்போதைக்கு வந்து கிஃப்ட்டும் கிடையாது, நமக்கு ரெஃபரல்ஸும் கிடையாது. இது வந்து இதுல ஒரு டிராபேக் தான். ஸோ ஷோரூம்ஸை பத்தி பார்க்கலாம். தங்கமயில பாத்தீங்கன்னா 60+ ஷோரூம்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய ஷோரூம்ஸ் இப்ப ரீசெண்டாவே அவங்க ஓபன் பண்ணிருக்காங்க. அதனால எல்லா ஊர் மக்களுமே வந்து இங்க வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஆன்லைன் ஷாப்பிங்குமே வந்து இவங்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி உங்கள்ட்ட வந்து லாஸ்டா நம்ம 24 கேரட் காயினை கூட அந்த ஆவரேஜ் ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். போத்தீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடுல 20+ ஷோரூம்ஸ் தான் இருக்கு. எல்லா ஊர்களையும் இருக்கு அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஆன்லைன் ஷாப்பிங் இப்ப வந்து நியூவா கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து நம்ம 22 கேரட் காயின்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒருவேளை 24 கேரட் அவைலபிளா இருந்ததுன்னா வேணா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 65க்கு மேற்பட்ட ஷோரூம்ஸ் இருக்கு. ஸோ எல்லா ஊர் மக்களுமே வந்து இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா எல்லா ஊர்கள்லயுமே வந்து இந்த ஷோரூம் இருக்கு. இவங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங்குமே வந்து அவைலபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து வீட்ல இருந்து கூட காயின்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் இங்க. பட் இங்கேயுமே வந்து 24 கேரட் வாங்க முடியாது, 22 கேரட் தான் வாங்க முடியும். அதே மாதிரி இப்ப நீங்க ஜாயின் பண்ணி முடிக்கும் போது அப்ப வந்து ஏதோ நியூ இயர் ஆஃபரோ, பொங்கல் ஆஃபர், இல்ல வந்து வேற ஏதாவது ஆஃபர் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்ளிகபிளா அப்படின்னா அப்ளிகபிள் தான். தங்கமயில வந்து அவங்க வெப்சைட்லயே கொடுத்துட்டாங்க. உங்க ஸ்கீம் முடியும் போது ஏதாவது ஆஃபர் வந்து கரண்டா இருக்கு அப்படிங்கும் போது தாராளமா நம்ம அந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலையும் கரண்ட் ஆஃபர்ஸ் அப்ளிகபிள் தான். அண்ட் ஜிஆர்டிலையுமே கரண்ட் ஆஃபர்ஸ் அப்ளிகபிள் தான். பொதுவாவே பாத்தீங்கன்னா நம்ம வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குறதுனால எந்த கரண்ட் ஆஃபர்ஸுமே வந்து அப்ளிகபிள்னு சொல்லிட்டு 3 ஷாப்லயுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து தங்கமயில் ஜுவல்லரியில எப்படி வந்து காயின்ஸுக்கு டை சார்ஜ் போடுறாங்கிறத பார்க்கலாம். நம்ம 4 கிராமுக்கு கீழே வாங்கினோம்னா 3% டை சார்ஜும், அதே வந்து 4 கிராமுக்கு மேல வாங்கும்போது 2% டை சார்ஜ் போடுறாங்க. ஹால்மார்க் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 45 ரூபா நம்ம கிட்ட எக்ஸ்ட்ராவா வாங்கிக்கிறாங்க. ஜிஎஸ்டி வந்து 3%. இது வந்து எல்லா ஷாப்புக்குமே காமன் தான் இந்த ஜிஎஸ்டின்றது. போத்தீஸ் ஸ்வர்ணமஹால்ல நம்ம 1 கிராமுக்கு மேல வாங்கும்போது 2% டை சார்ஜும், 8 கிராமுக்கு மேல வாங்கும்போது 1% டை சார்ஜ் போடுறாங்க. ஜிஎஸ்டி வந்து 3%. இங்க வந்து ஹால்மார்க் சார்ஜ்னு எதுவும் போடுறது கிடையாது. ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 1 கிராமுக்கு மேல வாங்கும்போது 2% டை சார்ஜ். அதே நீங்க வந்து 500 மில்லி, 250, 100 இந்த மாதிரிலாம் வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ் மாறும். 500 மில்லிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் மேக்கிங் சார்ஜஸ் போடுறாங்க. இதே வந்து 250, 100 மில்லில வாங்கினா 150 rupees மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. ஜிஎஸ்டி 3%. இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைனுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது இந்த மேக்கிங் சார்ஜஸ். அதை மட்டும் நீங்க வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு கோல்டு சிட்டு ஸ்கீம் சேர்ந்திருக்கீங்க, அதோட வந்து இந்த ஸ்கீமை மெர்ஜ் பண்ணிக்கலாமா? இந்த டிஜி கோல்டனா மெர்ஜ் பண்ணிக்க முடியும் எல்லா ஸ்கீம்ஸ்லயுமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நீங்க மந்த்லி சிட் ஸ்கீம் இந்த 3 ஷாப்ல எங்கேயோ ஒரு இடத்துல சேர்ந்திருக்கீங்கன்னா 8 கிராம் உங்களுக்கு வந்து அதுல ஆட் ஆயிருக்குன்னா அது வரைக்கும் நமக்கு வந்து 18% வேஸ்டேஜ் ஃப்ரீயா எடுத்துக்க முடியும். இப்ப டிஜி கோல்டுல உங்களுக்கு வந்து 2 கிராம்ஸ் சேர்ந்திருக்கு அப்படிங்கும் போது அந்த 2 கிராமுக்கு மட்டும் நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுத்தா போதும். ஜிஎஸ்டி வந்து ரெண்டுத்துக்குமே காமன். சோ உங்களால வந்து ஒரு 10 கிராமுக்கு ஒரு ஜுவல்லரியை வாங்கிக்க முடியும். அதுல வந்து 2 கிராமுக்கு மட்டும் நம்ம வேஸ்டேஜ் பே பண்ணி வாங்குற மாதிரி வரும். சோ 2 ஸ்கீமையும் நீங்க மெர்ஜ் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஜுவல்லரியா வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க எங்க வந்து மந்த்லி சிட் சேர்ந்திருக்கீங்களோ அதே இடத்துல டிஜி கோல்டு சேர்றது தான் நமக்கு வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டில கொடுத்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன். இதுல வந்து போனஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாவே கொடுத்திருக்காங்க. இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். இப்ப இந்த கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லாமே வந்து 50,000 rupees வந்து அமௌண்ட் சேர்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ முதல் 120 டேஸ்க்கு நம்ம வந்து ஒரு 50,000 அமௌண்ட் கட்டியிருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து போனஸ் 7% கொடுத்துறாங்க. இந்த கோல்ட் ரேட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, இந்த 120 நாளும் நீங்க வேற வேற கோல்ட் ரேட்ல வந்து கட்டிட்டு வந்திருப்பீங்க. அதனுடைய ஆவரேஜ் தான் வந்து இந்த 10,700ன்றது. ஸோ இப்போ வந்து கிராம்ஸ் வந்து 4.67 கொடுத்துருக்காங்க. இது எப்படி வந்தது அப்படின்றத நம்ம பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த 50,000 நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 10,700 கோல்ட் ரேட் கொடுத்துருக்காங்கல்ல, அதால வந்து டிவைட் பண்ணுவோம். அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 4.67 கிராம்ஸ் வருது. இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் ஆகும். இப்போ வந்து இதுக்கு போனஸ் வந்து 7% இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு இந்த 4.67 நமக்கு கிடைச்சது இல்ல, அந்த 4.67ஓட 7% போனஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ வந்து நமக்கு 0.3269 வருது. அதுதான் அவங்க வந்து 0.327 எடுத்திருக்காங்க. அதாவது தேர்ட் டிஜிட்டை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 327 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த 0.327ஐயும் இந்த 4.67 கிராம்ஸ் வந்தது இல்லை, இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு வந்து 4.997 வருது. அதை தான் வந்து அவங்க 5 கிராம்ஸா வந்து ஃபைனலாக கொடுத்துட்றாங்க டோட்டல் கிராம்ஸ். ஸோ அப்போ முதல் 120 நாளுக்கு நமக்கு வந்து 5 கிராம் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்த 120 நாளுக்கும் இதே கால்குலேஷன் தான், பட் வந்து நமக்கு போனஸ் 5% தான் வரும். இது மட்டும் நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். இதே மெத்தட்ல தான் இது எல்லாமே போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50,000 கட்டின மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ 50,000 டிவைடட் பை நமக்கு இங்கே வந்து 11,235 கொடுத்துருக்காங்க கோல்ட் ரேட்டு. அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ வருது, 4.45 கிராம்ஸ் வருது. இதுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் 5% கொடுத்துட்றாங்க. அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 0.223 வருது. ஸோ இது ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது. அந்த 0.223 ப்ளஸ் இந்த 4.45 போட்டால் நமக்கு வந்து 4.673 வந்துடுது. கால்குலேட்டர்லையும் அதே வருது. ஸோ இதே மாடலில் தான் நமக்கு லாஸ்ட்டாக வந்து 18.115 வருது இந்த எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக 2 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கோம் இந்த 4 ஸ்லாட்லையும். நமக்கு கிடைச்சிருக்கிற கிராம்ஸ் வந்து 17.398. இதுக்கு போனஸ் மட்டுமே நமக்கு வந்து 717 மில்லி வந்திருக்கு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 18.115 கிராம்ஸ் வந்து ஃபைனலாக கிடைச்சிருக்கு. இந்த கிராம்ஸுக்கு நமக்கு வந்து வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து எப்படி கிராம்ஸ் ஆட் ஆகுது, அதுக்கு வந்து போனஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள்லேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கன்க்ளூஷனை பார்க்கலாம். இதில் வந்து எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எந்த டிஜி கோல்டு நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கும். ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு தான் வந்து இதுல பெஸ்ட். ஏன்னா நமக்கு முதல் 240 நாட்கள்லயே 12% பெனிஃபிட், அதாவது போனஸ் நமக்கு ஆட் ஆயிடுது. மத்த 2 ஸ்கீம்லயுமே 150 நாட்கள் வரைக்கும் தான் வந்து நமக்கு போனஸ் வந்து ப்ராஃபிட்டா இருக்கு. ஆனா இங்க எக்ஸ்ட்ராவே நமக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடைசி ஒரு 30 நாட்களுக்கு கூட நமக்கு 1% போனஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து மத்த 2 ஸ்கீம்லயுமே இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து 240 நாட்களுக்கு மேக்சிமம் அமௌண்ட்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காயின்ஸ் வாங்கும் போது தான் நமக்கு பெனிஃபிட். நீங்க ஜுவல்லரி எடுத்தீங்கன்னா ஜிஆர்டில எல்லாம் 18% மேலதான் வரும். நமக்கு 16% தான் உங்க போனஸ் கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது பெருசா ப்ராஃபிட் இருக்காது. மேக்சிமம் நீங்க வந்து காயின்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நமக்கு வந்து பெனிஃபிட் இதுல. அதே மாதிரி ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷோரூம்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதனால ஆன்லைன் ஆஃப்லைன்ற கன்ஃபியூஷனே வேண்டாம், ஈஸியா வந்து உங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் வந்து மற்ற இடங்களை விட இதுல வந்து பிளஸ் தான். பெஸ்ட் ஃபார் கோல்டு காயின்ஸ், ஆவரேஜ் ரேட்ல உங்களால வந்து கோல்டு காயின்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆவரேஜ் ரேட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து டோட்டலா வந்து ஒரு அமௌண்ட் கட்டியிருப்போம், அது டிவைடட் பை நமக்கான கிராம்ஸ் எவ்வளவு சேர்ந்திருக்கோ அதுதான். இந்த கிராம்ஸை நீங்க ஆட் பண்ணும்போது போனஸோட கிராம்ஸை ஆட் பண்ணாம போடுங்க. வித்தவுட் போனஸ் என்ன கிராம்ஸ் வருதோ அதுதான் இது. இப்போ இதுல காமிச்சிருக்கிறது என்னுடைய தங்கமயில் டிஜி கோல்டுனுடையது. இதுல பாத்தீங்கன்னா 23,000 நான் வந்து கட்டியிருக்கேன் அமௌண்ட். எனக்கு வந்து போனஸ் இல்லாம 2.199 வந்து ஆட் ஆயிருக்கு. அப்ப வந்து என்னோட ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 10,482 ரூபாய். இந்த ஆவரேஜ் ரேட்ல தான் நான் இந்த கிராம்ஸ் வந்து சேர்த்திருக்கேன் அப்படின்றது தான் இதுல இருந்து நான் சொல்ல வரேன். இப்போ வந்து நீங்க இன்னொரு டவுட் கேட்கலாம், இங்க வந்து ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் ரெஃபரல்ஸ் இல்ல அண்ட் வந்து கிஃப்ட்ஸ் இல்லையே அப்படின்னு. கிஃப்ட்ஸை பொறுத்தவரை நீங்க வந்து ரொம்ப அதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஹோம் அப்ளையன்சஸ் தான் கொடுப்பாங்க. அது வந்து நம்ம வீட்லயே அடிக்கடிக்கும் இருக்கும், இல்ல வாங்கி யூஸ் பண்ணாமலும் போகலாம். அதே மாதிரி வந்து ரெஃபரல்ஸ்ல 50, 100 அந்த மாதிரி தான் வருது. இந்த 2 விஷயத்த பார்த்துட்டு நம்ம வந்து 12% பெனிஃபிட் வந்து கோல்டா ஆட் ஆகிற ஒரு பெரிய விஷயத்த கோட்டை விடக்கூடாது. அதனால பெஸ்ட் சாய்ஸ் வந்து ஜிஆர்டி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த செகண்ட் சாய்ஸ் வந்து நீங்க போத்தீஸ் டிஜி கோல்டு வச்சுக்கோங்க. தேர்டா வந்து தங்கமயில் வச்சுக்கோங்க. இல்ல உங்க ஊர்ல போத்தீஸ் டிஜி கோல்டே இல்ல, ஜிஆர்டி இல்ல அப்படிங்கும் போது மட்டும் நீங்க வந்து தங்கமயில ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் வேறையா கூட இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.